வாழ்க நலமுடன். நோய்க்கான காரணங்கள். நம்ம உடம்பு சமநிலையில், அதாவது பேலன்ஸாக, எந்த பாதிப்பும் இல்லாமல் சௌகரியமாக இயங்கிக்கின்னு இருக்குதுன்னா நம்ம நலமாக, அதாவது ஆரோக்கியமாக இருக்கிறோம்னு அர்த்தம். அதுவே சமநிலை தவறி பேலன்ஸ் இல்லாமல் இம்பேலன்ஸாக அசௌகரியமான அறிகுறிகள், அதாவது வலி, மயக்கம், காய்ச்சல், குளிர்சுரம், இருமல், சளி, வாந்தி, பேதி போன்ற அறிகுறிகளோட நம்ம உடம்பு இருந்துச்சுன்னா அதுக்கு நோய் என்று பெயர். காரணம் இல்லாமல் எந்த காரியமும் இல்லை. சௌகரியமாக, அதாவது நார்மலாக கம்ஃபர்டபுளாக இயங்கிக்கிட்டு இருந்த உடம்பு இன்கம்ஃபர்டபுளாக அசௌகரியமாக இயங்குதுன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கும். மனிதனுக்கு நோய் வருவதற்கான காரணங்களை ஒவ்வொரு மருத்துவமும், ஒவ்வொரு மருத்துவத்துறையும் ஒவ்வொரு விதமாக சொல்லியிருக்கு. உதாரணத்துக்கு நம்ம இந்திய மருத்துவமான சித்தா, ஆயுர்வேதா இவை என்ன சொல்லுதுன்னா, நோய்களுக்கான காரணங்கள் வாதம், பித்தம், கபம், இதில் எது கூடினாலும் குறைஞ்சாலும் நோய் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே போல் அக்குபஞ்சர் மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா, பஞ்சபூதங்களில் மாற்றங்கள் ஏற்படுவது தான் நோய்க்கான காரணம். அதாவது பஞ்சபூதங்கள் நீர், நெருப்பு, காற்று, பூமி, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்களில் ஏதாவது ஒன்றில் கூடியோ குறைஞ்சோ இருந்தால் நோய் வரும்ட்டு அக்குபஞ்சர் துறை சொல்லியிருக்கு. இயற்கை மருத்துவம் நேச்சுரோபதி என்ன சொல்லியிருக்குன்னா, உடலில் தேங்கியுள்ள கழிவுகள் தான் நோய்க்கான காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே போல் நவீன மருத்துவமான ஆங்கில மருத்துவம் அலோபதி மெடிசின் நோய்களை ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸில் நிறைய வகைகளை சொல்லியிருக்கு. அதே போல் ஹோமியோபதி மெடிசின்ஸ் க்ரானிக் டிசீஸுக்கு, அதாவது நாட்பட்ட நோய்களுக்கான காரணங்களான மியாசம்ஸ், அதாவது சோரா, சிப்லிஸ், சைக்கோசிஸ் அப்படின்ற 3 மியாசம் தான் காரணம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர். வருமுன் காப்பதே நல்லது. இதன் அடிப்படையில் நம்ம நோய்கள் எதனாலலாம் வருதுன்ற காரணங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அந்த காரணங்களை வராமல் தடுத்து நம்ம நோய் வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். திருவள்ளுவர் கூட தன்னுடைய திருக்குறளில் மிகினும் குறையினும் நோய் செய்யும், அதாவது வாதம், பித்தம், கபம் இது 3ல் எது கூடினாலும் எது குறைந்தாலும் நோய் வரும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஆனால் வாதம்னா என்ன, பித்தம்னா என்ன, கபம்னா என்ன? வாதம், பித்தம், கபம் இது எதனாலலாம் கூடுது, எதனாலலாம் குறையுது அப்படின்றதுக்கான விளக்கங்களை இப்போ சாதாரண மக்களுக்கு தெரியறதில்ல. சாதாரண மக்களுக்கும் புரிகிற மாதிரி நோய் எந்தெந்த காரணங்களாலலாம் வருது அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்ப்போம். உடலின் மிக மிக அடிப்படையான தன்மை மூலமாக நம்ம நோய்க்கான காரணங்களை மிக எளிமையாக இப்போ பார்ப்போம். நம்ம உடம்புன்னு எடுத்துக்கினாவே 2 விஷயம்தான். 1 உடம்புக்கு கெடுதல் செய்பவை, 2 உடம்புக்கு நன்மை செய்பவை, அதாவது உடம்புக்கு தேவையானவை. இதை அடிப்படையாக வச்சு நம்ம 4 வகையை பார்ப்போம். 1, நம்ம உடம்புக்கு கெடுதல் செய்பவை நம்ம உடம்புக்குள்ளே போச்சுன்னா நோய் வரும். 2, நம்ம உடம்புக்குள்ளார கெடுதல் செய்கிற பொருட்கள் வெளியேறாமல் உள்ளாரே இருந்துச்சுன்னா நோய் வரும். 3, நம்ம உடம்புக்கு நன்மை செய்கிற பொருட்கள் நம்ம உடம்பை விட்டு வெளியேறிச்சுன்னா நோய் வரும். அதே போல் நம்ம உடம்புக்கு நன்மை செய்கிற பொருட்கள் உடம்புக்குள்ளே போகாமல் இருந்துச்சுன்னா நோய் வரும். இது 4த்தையும் ஒன்று ஒன்றா உதாரணங்களோட நம்ம இப்போ பார்ப்போம். நம்ம உடம்புக்கு கெடுதல் செய்யும் பொருட்கள் எது உள்ளே வந்தாலும் நோய் வரும். அதாவது டொபாக்கோ, புகையிலை எந்த வடிவில் வந்தாலும், பொடி, பீடி, இது போல் எந்த வடிவில் நம்ம உடம்புக்குள்ளே புகையிலை உள்ளே போனாலும் நோய் வரும். புகையிலை மூலமாக அல்சர்லேருந்து கேன்சர் வரலாம் வரும். அதுபோல் நோய் ஏற்படுத்துகின்ற நுண்கிருமிகள் எது வந்தாலும், வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கஸ் போன்றவை எது வந்தாலும் நோய் உள்ளே வந்துச்சுன்னா நோய் ஏற்படுத்தும். அதே போல் எந்த டாக்ஸின்ஸ், நச்சு பொருட்கள் எதுவுமே உடம்புக்குள்ளே போச்சுன்னா நம்மளுக்கு நோய் வரும். 2வதாக நம்ம உடம்புக்கு தேவையில்லாத, நம்ம உடம்புக்கு கெடுதல் செய்கின்ற, நம்ம உடம்பு வளர்சிதை மாற்றங்களால் ஏற்படுகின்ற கழிவுப் பொருட்கள் அது எல்லாமே தேங்கி இருப்பதால் நோய் உண்டாகுது. நம்ம உடம்புல ஒவ்வொரு நொடியும் செல்கள் சிதைந்து புதுப்பிச்சுக்கினே இருக்கும். அப்படி செல்கள் சிதைந்து புதுப்பிக்கும் போது கழிவுகள் வெளியேறும். அந்த கழிவுகளை வெளியேற்றாமல் உடம்புக்குள்ளாரே இருந்துச்சுன்னா நோய்கள் வரும். அதாவது உடம்புலேருந்து வெளியேற வேண்டிய கழிவுகளான பைல் சால்ட்டு, பைல் பிக்மெண்ட்டு, பிலிருபின் இவங்களெல்லாம் உடலில் அதிகமாக தேங்கி இருந்துச்சுன்னா ஜாண்டிஸ் வரும், அதாவது மஞ்சக்காமலை வரும். 3வதாக உடம்புக்கு தேவையான பொருட்கள் உடம்புலேருந்து வெளியேறுதால் நோய் வரும், அதாவது இரத்த கசிவை சொல்லலாம் உதாரணத்துக்கு. அதே போல் வாந்தி, பேதி இவைகள் மூலமாக உடம்புக்கு தேவையான நீர் சத்துக்கள் வெளியேறுது. டயபெட்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற சர்க்கரை நோயில் நம்ம உடம்புக்கு சக்தியை கொடுக்கின்ற சுகர், குளுக்கோஸ் யூரின் மூலமாக வெளியேறுது. அதே போல் யூரின் மூலமாக புரோட்டீன்ஸ், ஆல்புமின் வெளியேறிச்சுன்னா
கிட்னி பாதிச்சிருக்குதுன்னு அர்த்தம். இது போல் நம்ம உடம்புக்கு தேவையான பொருட்கள் வந்து வெளியேறக்கூடாது. அப்படி வெளியேறிச்சுன்னா நோய் வரும். நான்காவதாக, நம்ம உடம்புக்கு தேவையானதை நம்ம உடம்புக்கு கொடுக்கலனா நோய் வரும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மற்ற 3 விட இது வந்து முக்கியமானது. நம்ம உடம்புக்கு தேவையான உணவு, உறக்கம், உடற்பயிற்சி, இது 3த்தையும் நம்ம உடம்புக்கு தேவையான அளவு கொடுக்கலனா நோய் வரும். நம்ம உடம்பு சரியாக இயங்கிறதுக்கு தேவையான சத்துக்களை நம்ம தினமும் சரி விகிதமாக கொடுக்கணும். அதாவது பேலன்ஸ் டயட்னு சொல்லுவாங்க. அப்படி பேலன்ஸ் டயட் கொடுக்கலனா, அதாவது என்னென்னா கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், விட்டமின், மினரல்ஸ், இதில் டெய்லி ரெக்குயர்மெண்ட்ஸ், அதாவது தினமும் இவ்வளோ கொடுக்கணும்னு இருக்குது. அதை கொடுக்கலனா நோய் வரும். செடட்டரி லைஃப் என்று சொல்லப்படுகின்ற உடல் உழைப்பு இன்மை, அதனால் ஏற்படுகின்ற உடல் பருமன், இது பல நோய்களுக்கு காரணமாக இருக்குது. உதாரணத்துக்கு பிபி, சுகர், தைராய்டு போன்ற நோய்கள் இதனால் ஏற்படுகிறது. அதே போல் தூங்கும்போது தான் நம்ம உடம்பு க்ரோ ஆகும், வளரும், ரிப்பேர் பண்ணும், புதுப்பிச்சிக்கும், காயங்கள்லாம் ஆறும். அப்போ சரியான நேரமான 6 to 8 மணி நேரம் தூக்கம் இல்லைன்னா இந்த வேலை எதுவுமே செய்யாமல் நிறைய நோய்கள் உண்டாகும். முக்கியமாக மனதில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் அனைத்துக்குமே தூக்கமின்மை மிக மிக முக்கியமான காரணமாக விளங்குகிறது. இது 4 வகையும் உடலால் ஏற்படுகின்ற உடல் நோய்கள். இன்னொன்று இருக்குது, அது மனதால் ஏற்படுகின்ற உடல் நோய்கள், அதாவது சைக்கோசோமேட்டிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மனசில் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா உடம்புல நோய் ஏற்படும். மனதில் நீண்ட நாள் ஏற்படுகின்ற நாட்பட்ட உணர்ச்சிகள், எமோஷன்ஸ், அதாவது கோபம், பயம், வருத்தம், கவலைகள், இதனால் ஸ்ட்ரெஸ் ஏற்படும் மனதில், அதாவது மன உளைச்சல்கள் ஏற்படும். அந்த மன உளைச்சல்கள் நீண்ட நாள் இருந்துச்சுன்னா நம்ம உடம்பை பாதிக்கும். அதன் மூலமாக பிபி, சுகர், அல்சர், ஆஸ்மா, இம்பார்ட்டன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஆண்மை குறைவு, குழந்தையின்மை, தோல் வியாதிகள் போன்றவை மனதில் ஏற்படுகின்ற நீண்ட நாள் மன உளைச்சல்களால் உடலில் ஏற்படுகின்ற நோய்கள். இது போன்ற காரணங்களால் நம்ம உடம்புல நோய்கள் ஏற்படுகிறது. இந்த நோய்களை வராமல் தடுக்கிறதுக்கு நோய் தடுப்பு முறைகளை நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். வாழ்க நலமுடன்.